Just because adjustment film industry la irukku நீ வந்து இங்க பேசுறியா ஏன் உன் கம்பெனில நீ வர்க் பண்ணே ஏன் அங்க இல்லையா adjustment நீ பார்க்காத adjustment இங்க வந்து நீ பார்க்கறியா இங்க வந்து blame பண்றியா உனக்கு எவ்வளவு தைரியம் இங்க வந்து சினி இண்டஸ்ட்ரி பத்தி blame பண்ற அந்த மாதிரி தான் she was talking ஒரு நிமிஷத்துல நான் இப்படி மேடம் என்ன மேடம் நீங்க பண்ணலையா ப்ளூ ஃபிலிம் வந்து ஒரு மாதிரியா மெரிட்டுட்டாங்க ஸ்டார்டிங்கே ஏன்னா பேரு மாலதி பிஎஸ்ஆ நாளை வைக்கணும் ஏன்னாம்மா அப்போ நீ என்ன சொல்ற பார்த்தா ஊர்ல இருக்கிற ஆம்பளைங்க எல்லாம் உன்னை அட்ஜஸ்ட்மெண்ட் கூப்பிடுற மாதிரியே சொல்றியே அப்படின்ட்டு சொல்றாங்க மேடம் நீங்க பார்க்காததா நான் பார்த்துருப்பேன் என் முன்னாடியே அந்த பொண்ணு வீடியோ இன்டர்வியூ நடந்தது உட்காந்து பார்க்குறப்போ இங்கே என்னோட இன்டர்வியூ ஆயிடுச்சு அவளோட இன்டர்வியூ நான் பார்க்குற வாய்ப்பு வந்தது அப்போது அந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு அவங்க அவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறப்போ ஏன் எனக்கு கொடுக்கக்கூடாதா அதுலேயே ஓப்பனாக காட்டுறாங்க அவங்க ஃபிலிமில் எப்படி அவங்க வந்தாங்க ஃபிலிமில் எல்லாம் காட்டுறாங்க அதில் க்ளீவேஜ் காட்டினாலே எனக்கு கடுப்பாயிடுவேன் நான் அவங்களே ஒரு அந்த தகுதி இல்லாத பர்சனை ஹேமா கமிட்டி பற்றி என்ன பேசுவாங்க பேரு ஷக்கீலான்னு சொல்கிறதுக்கே நம்மளுக்கு எல்லாம் கூச்சமாக இருக்கும் நான் விட மாட்டேனே கத்தி அவன் மானத்தை வாங்கிடுவேன் ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் நடிகை மாலதி பிஎஸ் அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம் சார். நீங்கள் சமீப காலமே நான் சொன்ன மாதிரி தான் அட்ஜஸ்ட்மெண்ட்டை பற்றி தொடர்ந்து பல மீடியாக்களில் பேசிட்டு வரீங்க. ஸோ இதனால் ஒரு சில வீடியோக்கள் நல்லாவே கிளிக் ஆகி எல்லாருக்கும் சென்றடைஞ்சது. இது மூலியமாகவே ஒரு நேற்று பப்ளிஷ் ஆனதுன்னு கூட சொல்லலாம். சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு மீடியாவில் ஒரு பெரிய மீடியாவில் பப்ளிஷ் ஆகிருக்கு. ஸோ அவங்க பெரிய லெஜெண்ட் அப்படி தான் அவங்கள இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. ஸோ அந்த ஸ்பாட்டில் அவங்கள கேட்ட கேள்வியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களும் அந்த சினி ஃபீல்டில் சேர்ந்தவங்க தான். ஆனால் உங்களை ரோஸ்ட் பண்ணுற மாதிரி தான் நான் ஒரு சில விஷயங்கள் அங்கே நடந்தது தான் பார்க்க முடியுது. ஸோ அங்கே என்ன நடந்தது? ஷக்கிலா மேடம் கிட்ட தான் நான் போய் இன்டர்வியூ எடுத்தேன். பட் அவங்க ஒரு பெரிய சீனியராக செலப். ஸோ நான் என்ன நினச்சேன் எனக்கு போன உடனே கண்டிப்பாக அவங்க என்னை சப்போர்ட் பண்ணுவாங்க அன்ட்டு தான் நான் நினச்சி ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் தான் நான் போனேன். பட் அது என்ன ஆச்சுன்னா அவங்க எடுத்த உடனே மிரட்டி ஒரு மாதிரி மிரட்டி என்ன ஒரு மாதிரியா மிரட்டிட்டாங்க ஸ்டார்டிங்கே. ஏன்னா பேர் மாலதி பிஎஸ்ஆ ஏன்னா அது பிஎஸ்னா அந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க. ஸோ அது அப்போது எனக்கு ஒரு மாதிரி ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி கேட்டாங்க. அது வீடியோலேயே வரலையே. அது மோஸ்ட்லி கட்டாக இருக்கலாம். பிகாஸ் அவங்க அது அப்படியே கொஸ்டனாக கேட்டுட்டாங்க. எனக்கே ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருந்துச்சு. அவங்க என்ன சடனாக இப்படி கோபமாக பேசுகிறாங்களே. நான் பார்த்த மேடம் அப்படி இல்லை. அவங்க இன்டர்வியூஸ் எல்லாம் எவ்ரிடே உட்காந்து நான் பார்ப்பேன் வீட்டில். ஸோ அந்த தாட்லேயே வந்து நான் இவங்க கண்டிப்பாக எனக்கு மேடம் ஆஸ் அ உமன் ஷி வில் சப்போர்ட் எனக்கு சப்போர்ட் கொடுப்பாங்கன்ட்டு தான் வந்தேன். என்ன உன்னோட பிரச்சனை எப்படி எதுக்கு இந்த மாதிரி நீ பேசுகிற என்ன தான் நீ சந்திச்ச அந்த மாதிரி ஏதாவது கேட்பாங்கன்ட்டு தான் நான் போனேன். ஒரு உமனுக்கிட்ட பேசுகிறது கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கும் அன்ட்டு தான் நான் போய் ஷேர் பண்ணிக்கலாம் மேடம் கிட்ட. அவங்க ஒரு அம்மா மாதிரி தான் எல்லோரும் அவங்கள கூப்பிடுறாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஐ தாட் ஓகே ரொம்ப மரியாதை இருந்தது. பட் அவங்க அந்த மாதிரி மிரட்டுறது பார்த்துட்டு எனக்கே ஒரு மாதிரி வாய்ஸே வரல. கடைசியில் எனக்கு குடின் டாக் ஒன்லி ஏன்னா இப்படி பேசுகிறாங்க இவங்க மேடமு நான் என்ன தப்பு செஞ்சேன்ட்டு அந்த மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு எனக்கு. பட் நான் சைலண்ட் ஆகிட்டேன். ஐ குடண்ட் அவங்க லெவலுக்கு நான் பேச முடியல. பிகாஸ் நாம் ஜஸ்ட் இப்போ தான் பட்டிங் ஆர்டிஸ்ட். ஸோ அவங்க இதுக்கு நான் ரெஸ்பெக்ட் கொடுத்தேன். அவங்க அந்த செலிப்ரிட்டின்ட்டு அவ்வளோதான். அப்புறம் வேறு ஏதாவது கேட்டாங்களா? அதே ஸ்டார்டிங் கொஸ்டினே கவுண்டர் ஷாட் மாதிரியே கேட்குறாங்க. பட் நான் அந்த ஆன்சர் பதில் கொடுக்காம நான் அமைதியாக இருந்துட்டேன். பிகாஸ் நம்ம வேறு இது என்ன சொல்கிறது டிபேட் மாதிரி பண்ண முடியாது. பிகாஸ் ஆர்கியூமெண்ட் அவங்க கூட ஆர்கியூமெண்ட் பண்ணால் அது நம்மளுக்கு ஒர்த் இருக்காது. பிகாஸ் அவங்க ஒரு சீனியர் சினிமாவில் இருக்கிறாங்க. அப்புறமா நிறைய பேருக்கு அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் நான் நினச்சி சப்போர்ட் பண்ணுவாங்கன்ட்டு தான் போனேன். பட் அவங்க என்னை அப்படி ரோஸ்ட் பண்ணுறது பார்த்துட்டு எனக்கு பேசுகிறதுக்கே ரொம்ப
பிரெத்து இதாயிடுச்சு எனக்கு. ஐ couldn't even talk much. அப்படியே கொஞ்சம் ப்ரீத் பண்ணிக்கின்னு தான், பிகாஸ் அது ஒரு மாதிரி எனக்கு கஷ்டமாக போச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. பிகாஸ் ஆஸ் அ உமன் அவங்க நிறையா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. அவங்க கூட இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லலாம் போயிட்டு தான் வந்திருக்குறாங்க. ஸோ நான் என்ன நினச்சேன், கண்டிப்பாக என்னோடய சுச்சுவேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்கன்ட்டு தான் நான் கொஷின் ஃப்ரீயாக தான் பேசுவாங்கன்ட்டு பார்த்தேன். பட் எனக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்து போச்சு. அவங்களுக்கு அவங்க வீடியோ பார்க்குறப்போ ரொம்ப அவங்கள சப்போர்ட் பண்ணாங்க மேடம் அந்த இன்டர்வியூவில். அது என்ன தெரியல, அவங்களுக்கு அந்த பொண்ணு கஷ்டப்பட்டு வந்திருக்கு, உடம்பு சரியில்லை, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவளுக்கு உடம்பு சரியில்லை, ஆனால் ஷீ இஸ் டூயிங் போல் ஷூட்ஸ். ஸோ அந்த பொண்ணுக்கு கூட ஒரு ப்ராப்ளமே இல்லை அந்த மாதிரி ஷூட் பண்ணுறதெல்லாம். ஷீ இஸ் வெரி கம்ஃபர்டபுள் வித் ஹர் பாடி. ஸோ மேடம் நீ ஒரு அந்த பொண்ணுக்கு என்கரேஜ் பண்றாங்க. ஆமா, நீ ஒரு சிங்க பெண்ணு, நீ சாதிச்சுட்டடி ஓப்பனா பண்றது அப்படிதான் சொன்னாங்க. அந்த ஒரிஜினலா ஃபைட் பண்ணி எந்த ஃபீல்ட்லயும் இப்போ ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வர்றாங்கன்னா அவங்களாம் சிங்க பெண் இல்லையா? அதான் கோல்டு மாடல் சொல்லிட்டு ஒரு சிங்க பெண்ணு சொல்றாங்களா? மேடமே சொல்றாங்க, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன், என்ன தப்பாக தான் பேசுவாங்க இவங்க, அப்படிதான் அவங்க அதே மாதிரி சப்போர்ட் பண்றாங்கன்ட்டு அவங்களே அந்த வீடியோலேயே சொல்றாங்க மேடம். எனக்கு இந்த மாதிரி தான் கமெண்ட் வருவோன்ட்டு. பட் நான் அதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கல. அவங்க சப்போர்ட் பண்ணுறது ஓகே, பட் வை யூ கான் சப்போர்ட் மீ அட் த சேம் டைம்? நான் ஐ டென்ட் கோ டு எனி அதர் எக்ஸ்டென்ட். ஐ எம் அப்போசிங் ஃபார் அ குட் காஸ். இல்லை, நீங்களும் ஒரு லேடி. இப்போ அந்த போல்டு மாடல் ஷூட்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் பேசலாம் இல்லையா? ஸோ அந்த பொண்ணு அவங்க சப்போர்ட் பண்ணுற விஷயம் கரெக்டா? நோ, உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குல்ல? ஆமாம், நானே அப்போஸ் பண்ணுறேன் அந்த மாதிரி போல் ஷூட்ஸ் இன் த சென்ஸ் க்ளீவேஜ் காட்டினாலே எனக்கு கடுப்பாயிடுவேன். நான் வீட்லேயே என் பொண்ணுக்கு சொல்லுவேன், எப்படி நீ போர்ட்ரேட் பண்ணோன்னே உன்னோட இன்ஸ்டா பார்த்து தான் உன்னை ஜட்ஜ் பண்ணுவாங்க. அந்த பொண்ணு இன்ஸ்டாவில் மெனி ஃபாலோவர்ஸ் ஆதர். அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கூட அந்த ஃபீலே இல்லை, இப்படி நான் பண்ணுறேன், இந்த மாதிரி எல்லா ஆண்கள் என்னை பார்ப்பாங்க. அவளோட மைண்ட் செட்டு நல்லா நான் புரிஞ்சுக்கினேன். பட் ஐ டோன்ட் ரெக்கமெண்ட். பட் மேடம் பார்த்தா நீ ஜெயிச்சுட்டேடி அப்படி இப்படின்ட்டு அவங்க அவளை மேலே வச்சுன்னு ப்ரேஸ் பண்ணுறாங்க. சரி, ஓகே, வாட் எவர். அவங்க இல்லை ஷகிலா அவங்க வீட்டில் ஒரு பெண் இருந்தாலும் அவங்க இது ஓகே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? தெரியல மேடம், அது அந்த மாதிரி தான் அவங்க சப்போர்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. அப்போ நான் என்ன செஞ்சேன், நான் ஒரு குட் காஸ்க்கு ஐம் ஃபைட்டிங். அண்ட் அவங்க ஆக்சுவலி என்ன சப்போர்ட் பண்ணால் ஒரு 10 பேர் வாய்ஸ் ரேஸ் பண்ணுற பின்னாடி அவங்க முன்னாடி நான் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் தோஸ் 100 women ஐ ஆம் டாக்கிங். ஓகே, யூ கேன் டேக் லைக் கர்நாடகாலேருந்து நான் வந்து இங்கே ஐ ஆம் ரேசிங் மை வாய்ஸ். இங்கே வந்து நான் பேசுகிறேன் ஆன் பிஹாஃப் ஆஃப் கன்னடா இண்டஸ்ட்ரி. ஸோ அவங்க மேடம் எனக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கலாம். ஓகே, நீ வந்து ஆன் பிஹாஃப் ஆஃப் ஸோ மெனி உமன் இன் கன்னடா இண்டஸ்ட்ரி நீ வந்து பேசுகிற. ஐ எம் பீங் அ தெலுங்கைட், ஐ எம் சப்போர்ட்டிங் ஃபார் கன்னடா இண்டஸ்ட்ரி ஒன்லி. ஃபார் ஹூம் ஐ எம் சப்போர்ட்டிங்? நான் வந்து இங்கே கன்னடா இண்டஸ்ட்ரி பற்றி தப்பாக பேசுகிறதுக்கு வரல. யாரெல்லாம் அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாங்க, ஹூ கேனாட் டாக், அவங்களுக்கு நான் வந்து வாய்ஸாக வந்து பேசுகிறேன். ஸோ அது பற்றி அவங்க அது பாசிட்டிவாக எனக்கு கொடுத்துருந்தா நான் இன்னும் தைரியமாக பேசியிருப்பேன். அங்கேயே என்னை சப்ரெஸ் பண்ணுறாங்க. ஐடி கம்பெனி பற்றி, கார்ப்பரேட் கம்பெனி பற்றி தப்பாக பேசுனாங்க. இல்லை, ஃபஸ்ட்டு நீங்கள் போனதுமே ஷகிலா மேடம் கிட்டே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணாங்களா? நீங்கள் யார், எங்கேருந்து வரீங்க, ஏதாவது பர்சனலாக ஏதாவது கேட்டாங்களா? ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணிங்களா? நீங்கள் ரொம்ப டிஸ்கஷன் போக முடியல டீப்பா. ஐ எம் கம்மிங் ஃப்ரம் பெங்களூர். மேடம் ஷகிலா மேடம் கிட்ட தான் என்னோட பேக்ரவுண்டு சரியா தெரியல, அதான் என்ன ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அவங்க கொடுக்க இருக்கிற ஷீட்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் அவங்க கவர் பண்ணாங்க மேடம். என்னோட அந்த மாதிரி தான் டீட்டெயிலாக யார் எடுத்தாங்க? நீங்கள் சொன்னீங்களா அவங்க கிட்ட? இல்லை, யாருமே எனக்கு வந்து பர்சனலாக கூட கேட்கல மேடம், நீங்கள் என்ன எப்படி எந்த ஃபிலிமில் இந்த வர்றீங்க எதுவுமே கேட்கல. இல்லை, உங்களுக்கு இன்டர்வியூ எப்படி ஊற்றுனா தமிழில் ஒரு படம், ஒரு சீரியல், ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடித்த மாலதி PS சொன்னாங்க. பட் நான் ஐ எம் கம்மிங் ஃப்ரம் கன்னடா இண்டஸ்ட்ரியிலேருந்து நான் வரேன்.
அங்கே நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கிற, ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கிற, சீரியல் பண்ணியிருக்கிற, ட்ராமா பண்ணியிருக்கிற, இதை ஆட்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஆல் ஈவன் ஃபோக் சாங்ஸ் பண்ணியிருக்கிறேன். நிறைய வேலை அங்கே செஞ்சு 3 இயர்ஸில் தான் வந்திருக்கிறேன். இங்கே மட்டும் அவங்க சொன்ன மாதிரி ஒரே ஃபிலிம், ஒரே சீரியல், ஒரே ஷார்ட் மூவி தான் பண்ணியிருக்கிறேன். பட் அது பண்ணிவிட்டு நீ வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றி உனக்கு என்ன தெரியும்? ஒரே ஒரு ஃபிலிம் பண்ணிவிட்டு நீ இவ்வளோ பேசுகிறியா? இல்லை, ஒரு படத்தில் கூப்பிட்டா அட்ஜஸ்ட்மெண்ட் ஏற்றுக்க மாட்டாங்களா? ஒரு ரைஸ் வெந்திருக்குன்ட்டு ஒரு ரைஸ் பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் சாதம் வெந்திருக்குன்ட்டு. 10 ரைஸ் பார்த்து சொல்ல சைலாகிட்ட நீங்கள் சொல்லலை. அந்த தைரியம் இல்லை எனக்கு. இப்போ தைரியம் ஏன் இந்த தைரியம் வந்ததுன்னா அப்புறமா ரியலைஸ் பண்ணேன். எனக்கு டைம் அது என்ன ரோஸ்ட் பண்ணுறாங்கன்ட்டு எனக்கு தெரியல. இவங்க பேசுகிறத இப்படி தான். எப்போ வீட்டுக்கு போயிட்டு அந்த பொண்ணோட வீடியோ பார்த்தேன் இல்லைங்களா, அந்த என் முன்னாடியே அந்த பொண்ணு வீடியோ இன்டர்வியூ நடந்தது. அந்த பொண்ணு வந்த பிறகு நான் அவளோட நெக்ஸ்ட் டேனே ரிலீஸ் பண்ணாங்க அவளோட வீடியோ. உட்காந்து பார்க்குறப்போ இங்கே என்னோட இன்டர்வியூ ஆயிடுச்சு. அவளோட இன்டர்வியூ நான் பார்க்குற வாய்ப்பு வந்தது. அப்போது அந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு அவங்க அவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறப்போ ஏன் எனக்கு கொடுக்கக்கூடாதா? நான் சினியில் தான் நானும் கூட வந்திருக்கிறேன். எனக்கு ஏன் சப்போர்ட் கொடுக்கலன்ட்டு நான் அந்த மாதிரி தான் எனக்கு. ஏன் சப்போர்ட் கொடுக்கல? நீங்கள் உட்காந்தீங்களா? அவளோட மைண்ட் தாட் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அவங்க என்ன நினச்சாங்க, ஐ திங்க் லைக் திஸ், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன நினைக்கிறாங்க, ஒரு ஃபிலம் ஒரு சீரியல் பண்ணிவிட்டு இது பெருசாக வந்து இங்கே பேசுகிறதுக்கு வந்திருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றி, இதுக்கு என்ன தெரியும் போகலன்ட்டு வேற ப்ரூவ் பண்ணுறது. நான் இதுக்கு எப்படி கொடுக்குற பாரு ஓடி போயிடணும் அந்த மாதிரி தான் ஷி வுட் ஹவ் தாட் அபவுட் மீ. நான் பேசுகிற பேச்சில் இது ஐ ஹாவ் டு சிட் அண்ட் க்ரை. அவங்களே சொல்லிட்டாங்களே கர்நாடகா ஓடிடணும் அப்படி. நீ உன்னை அழு வைக்கணுன்ட்டு தான் நான் நினச்சேன்னு சொன்னாங்க. நான் அழுவில்லை, எந்த இன்டர்வியூவில் நான் அழுவில்லை. பிகாஸ் ஐ எம் நாட் என்ன சொல்கிறது மேனிப்புலேட்டட். சீன் கிரியேட்டிங் இல்லை ஐ ஹவ் நாட் பீன் மேனிப்புலேட்டட். இப்போ ஐ ஹவ் பீன் மேனிப்புலேட்டட் வித் அட்ஜஸ்ட்மெண்ட். கண்டிப்பாக கண்ணில் தண்ணி வந்திருக்கும். பிகாஸ் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டோட ஃபீல் எனக்கு தெரியல ஹவு இட் வில் பி. ஆனால் நிறைய சினி ஸ்டார்ஸ் ஹேவ் கிரைட் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா. பட் வை ஐ ஆம் நாட் ஏபிள் டு க்ரைனா ஐ நோ ஹவு டு ஹேண்டில் மை செல்ஃப். நான் போயிட்டு அந்த லெவலுக்கு போய் இறங்கி அங்கே மேனிப்புலேட் பண்ணுற ஆண்கள்கிட்ட நான் மாட்டிக்கல. ஸோ எனக்கு அந்த தைரியம் இருக்கிறதுனால நான் ஈஸியாக ஐ கேன். ஏன்னா மேடம் ஒரு பெரிய செலிப்ரிட்டின்ட்டு நான் அந்த ரெஸ்பெக்ட் கொடுத்தேன், அவ்வளோதான். எவ்வளோ நேரம் அவங்க கூட நான் லெவலாக பேச முடியும். பட் ஐ டென்ட் வாண்ட் அந்த மாதிரி ஒரு இது வேண்டான்ட்டு தான் நான் சரி அவங்க சீனியராகவே இருக்கட்டும் பரவாயில்ல, அவங்களே ஜெயிச்சுட்டு இருக்கட்டும், ஐ எம் நாட் கோயிங் டு லூஸ் எனி திங்ன்ட்டு தான் நான் நினச்சேன். அவங்கள்ட்ட ஏதாவது கேட்க நினச்சேன். என்னென்ன கேள்விகள் கேட்டிருப்பீங்க? ஒரு ஃபைட்டிங் மூமெண்ட் இருந்ததுன்னா என்னென்ன பேசியிருப்பீங்க? அப்படி நான் ஒரு லெவலுக்கு ஃபைட் பண்ணோன்ட்டு உக்காந்துருந்தா கண்டிப்பாக ஆர்கியூ பண்ணியிருப்பேன், ஏன்னா ஹெல்த்தி வே. ஸோ நான் என்ன சொல்லியிருப்பேன், மேடம் உங்களுக்கு தெரியாது தான், உங்களுக்கு நீங்கள் பார்க்காது தான் நான் பார்த்துருப்பேன். ஒரு 3 years ஆஃப் மை லைஃப் ஸ்பேன் இன் மூவி. அவங்க எவ்வளோ வருஷத்துக்கு இருக்கிறாங்க, அவங்க பார்க்காது தான் அவங்க பண்ண மூவி இல்லாத செஞ்ச இருக்காது தான் நான் பண்ணியிருப்பேன். எல்லாம் தெரிஞ்சு மேடம் தெரியாமல் கேட்குறாங்க பாருங்களேன் என்ன. அப்போது அவங்க என்ன பண்ணாங்க, டெஸ்ட் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படியாவது நான் இல்லை மேடம் ஆமாம் நான் கூட அட்ஜஸ்ட்மெண்ட் போனேன்ட்டு எங்கேயோ சொல்லிடுவேணும்ன்ட்டு பார்த்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் போகலையே, நான் தான் ஓப்பனாக சொல்கிறேனே நான் போகல நான் பண்ணல. பட் ஐ காட் இரிட்டேட்டட் வித் தட் வேர்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ராப் பண்ணி என்ன தே வாண்டட் டு ஃபோர்ஸ் மீ. அதெல்லாம் நான் சொல்லி தான் நான் இது பண்ணியிருக்கிறேன் ஓப்பனாக. பிகாஸ் அந்த வே ஆஃப் ட்ராப்பிங் அ உமன் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்க்கு அது ரொம்ப தப்புன்ட்டு தான் நான் அப்போஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். நான் ஐ வாசன்ட் ரெடி ஃபார் எனி அட்ஜஸ்ட்மெண்ட். பட் அது அவங்க வேறு டெக்னிக்கலாக வந்து டாக்டிக்ஸ் வச்சு என்னை ட்ராப் பண்ணோன்ட்டு பார்த்தாங்க, அது எனக்கு பிடிக்கல. அப்புறமா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலான்ட்டு எவ்வளோ டார்ச்சர் நான் அனுபவிச்சிருக்கிறேன். ஸோ மேடம்க்கு அந்த மாதிரி எல்லாம் மோஸ்ட்லி ஐ திங்க் ஷீ ஹஸ்ன்ட் கான் த்ரூ. அவங்க வே ஆஃப் அப்ரோச் வித் பீப்புளை வேறு மாதிரி இருந்திருக்கோம். ஓகேங்களா, அவங்க ஃபிலம் ஒன்று பார்த்தேன், ஷக்கீலான்ட்டு ஒரு ஃபிலம்மு.
அப்போதான் ஐ காட் டு நோ லிட்டில் பிட் ஹவு ஷி கேம் இன் டு த சினி இண்டஸ்ட்ரி, எப்படி அந்த ப்ராசஸில் போனாங்க. அதுலேயே ஓப்பனாக காட்டுறாங்க அவங்க ஃபிலிமில், எப்படி அவங்க வந்தாங்க ஃபிலிமில் எல்லாம் காட்டுறாங்க. அதில் அது இருக்குது, ஃபிலிம் இருக்குது ஆன் யூடியூப். ஸோ நான் கம்ப்ளீட்டாக பார்க்க முடியல. ஸோ பட் இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்த பிறகு அவங்க பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் மேடம். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க மேடம் இவ்வளோ பேசுகிறாங்களே என்னதான் இருக்கும்ன்ட்டு தான் அது அப்படியே வந்துச்சு அவங்க பற்றி. யூடியூப் இப்போ மொபைல் இஸ் லைக் நம்ம என்ன பேசினா கூட அது வந்துடும். அது இட் ஹேஸ் தட். படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன அபிப்பிராயம் தோணுது? ஃபுல்லாக பார்க்க முடியல. ஐ டிட் பார்த்த வரைக்கும் அவங்க மேலே என்ன அபிப்பிராயம் தோணுது? அவங்க ஷீ இஸ் பீன் போஸ்ட் பை ஹர் ஓன் மாம். அம்மாவே போய் இது ஹேஸ் போஸ்டர் டு த இண்டஸ்ட்ரி, போன் இண்டஸ்ட்ரி. பாவம், அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது பார்க்க. சின்ன வயசுலேயே ஷி ஹேட் டு கோ த்ரூ ஆல் தட். அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அம்மாவே அந்த மாதிரி பண்ணுவாங்களான்ட்டு எனக்கு அது இதாக போச்சு. பிகாஸ் அவங்க ஃபேமிலி அவ்வளோ கஷ்டத்தில் இருந்ததுன்ட்டு காமிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் என்ன தெரியுமா, ஒரு உமனுக்கு எப்போவுமே நான் அந்த மாதிரி டார்ச்சர் பண்ணியிருக்கிறேன், இப்போ டார்ச்சர் அனுபவிச்சிருக்கிறேன், நீ கூட அனுபவி, அப்படி தான் இருக்கும் எப்போவுமே லேடிஸ்க்கு மைண்ட் செட். ஸோ இவங்க மேடம் அதெல்லாம் என்னோட கதை ஃபுல்லாக கேட்கல, என்னோட பேக்ரவுண்ட் என்ன தெரியல, எப்படி நான் ஃபைட் பண்ணிட்டு வந்திருக்கிறேன், எங்கெங்கே ஹராஸ் ஆகிருக்கிறேன் கன்னடா இண்டஸ்ட்ரியில், ஹவ் ஐ வாஸ் ஹராஸ்டு, எதுவுமே தெரியல. பிகாஸ் ஷி ஹாஸ் நாட் சீன் எனி ஆஃப் மை இன்டர்வியூ. எல்லாத்துக்குமே கவுண்டர் ஷாட். ஓ அப்படியா, ஓஹோ சரி 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 அப்படி பேசுகிறாங்க. மேடம் எது பற்றி பேசுன நீ, அப்படி ஒரு சர்க்காஸ்டிக் கொஸ்டின். ஓஹோ சரி 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 அப்படி. எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது. ஹேமா கமிட்டி வந்தப்போ இந்த மாதிரி பற்றி பேசுகிற மேடம் நான் ஒரு இன்டர்வியூவில் நான் என்ன கொடுத்துருக்குறேன், ஹவு அவங்க ட்ரீட் பண்ணுறாங்க ஒரு ஆர்டிஸ்ட், அந்த ஆர்டிஸ்ட்டை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க வந்துட்டு ஒன்று ஒன்றா நான் சொல்லியிருக்கிறேன். ரிப்போர்ட்டில் கூட அப்படி தான் இருக்குது, ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்டில் கூட அப்படியே தான் இருக்குது. நாட் ஓன்லி இன் இண்டஸ்ட்ரி, எனி உமன் ஒர்க்கிங் இன் எனி பார்ட் ஆஃப் த ஒர்க் ஃபீல்ட் ஜாபில் இந்த மாதிரி பேசிக் திங்ஸ் அவங்களுக்கு கொடுக்கணுன்ட்டு தான் அந்த ரிப்போர்ட்டில் இருக்குது. மேடம்க்கு அது பெரிய அது இது ஷி ஹேவ் டு சப்போர்ட். சும்மா வந்துட்டு ஹேமா கமிட்டி பற்றி நம்ம இப்படி பேசுகிறோம் அப்படி பேச சொல்கிறது தப்பு. இப்போது இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் தான் வந்து பேசுகிறாங்கன்னா அவங்க நம்மளுக்கு ஒரு பேக் போனாக சப்போர்ட் பண்ணோம். ஓகே, யூ ஆர் ரேசிங் ஆன் பிஹாஃப் ஆஃப் கன்னடா இண்டஸ்ட்ரி, நீ வந்திருக்கிற இங்கே வந்து யூ ஆர் ஆஸ்கிங் ஃபார் ஹெல்ப், யூ ஆர் டாக்கிங் அபவுட் திஸ். இன்னொரு கேள்வி கேட்டாங்க இல்லையா, கர்நாடகாவிலே இருக்க வேண்டியதானே, ஏன் தமிழ்நாட்டுக்கு வந்து இங்கே ட்ரை பண்ணீங்க அப்படின்னு கேள்வி கேட்டாங்களா? இங்கே வந்தவங்கள வாழ தான் வைக்கும்னு சொன்னாங்க. இங்கே ஒன் ஆஃப் மை கசின் இஸ் ஹேவிங் மீடியா, அதுலேருந்து தான் நான் ஜஸ்ட் விளையாட்டாக வந்து பேசினேன், எல்லாமே அது வைரல் ஆயிடுச்சு. அதை பற்றி சொன்னேன். ஓஹோ அப்படியா, எப்போத்துலேருந்து பேசுகிற அப்படி கேட்குறாங்க. எப்போதுலேருந்து, ஆஹா அப்படியா, ஓ அது அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டால எனக்கு புரிஞ்சு போச்சு. ஐடி ஃபீல்டை பற்றி கேட்டாங்க இல்லையா, ஐடி ஃபீல்டில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணாமல் தான் வந்துட்டீங்களா, அப்படி உங்களுக்கு ஏன் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணல அப்படின்னு கேட்டாங்களா? என்னம்மா ஐடி ஃபீல்டில் இருக்கா இல்லையா அட்ஜஸ்ட்மெண்ட்டு கேட்டாங்க. நான் சொன்னேன் இருக்கு மேடம், உள்ள இருக்கு. See, அது எப்படி அது அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கும். நோபடி பழகி லவ்வரா இருந்து அப்படி தான பண்ணிக்கறாங்க, அப்புறம் பிரேக் அப் ஆயிடுது. அதுதானே. See, I'll tell you how it works. நான் ஐடி பத்தி தப்பா பேசுறதுக்கு வரலங்க. ஐடி or MNC or corporate or whatever it is. அது பத்தி நான் ஐடி இல்ல. இப்போ எப்படின்னா ஐடில அவங்க அட்ஜஸ்ட்மென்ட் இருக்காங்க அப்படி கேக்குறாங்கன்னா, சோ ஐடில இருக்க நம்மளுக்கு மேல இருக்க ஆபீசர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஹெச்ஓடியா இருக்கட்டும், ஒரு டிபார்ட்மெண்ட் அந்த இது இருக்கு சொல்லுவாங்க, என்ன டீம் லீடர் டிஎல் இருப்பாரு இல்லையா, ஸோ டிஎல் கீழே இருக்க எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ணணும் கம்பல்சரின்னு இருக்குதா? இல்ல, அதான் சொல்றேனே, ஃபோர்ஸ் இங்க இல்லைன்னா உங்க வேலை இல்லைன்னு சொல்லுவாங்களா? அப்படி கூட இல்லையே. அவங்க என்னன்னா அவங்க உமன் இன்ட்ரெஸ்ட், பர்சனல் இன்ட்ரெஸ்ட், அவங்க கரியர்ல க்ரோ ஆகணும்னா she has her own freedom to go out of the company. ஆனா சினிமால அப்படி இல்லைல்ல. இது நான் சொல்லிடுறேன், இது இருங்க. அவுட் ஆஃப் த கம்பெனி தே கேன் ஹாவ் தேர் ஓன் இது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வாட் எவர் தே வாண்ட். பட் உள்ள யாருமே யார் பார்க்கறதுக்கு இது கூட இல்லை. அது சும்மா கூட பார்க்கக்கூடாது ஒரு உமனை.
மென்னு சும்மா கூட பார்க்கக்கூடாது. பார்த்தா அந்த கேமரா ஹிடன் கேமராஸ் கேப்சர் பண்ணிடும். இல்லை யாராவது இந்த மாதிரி உங்கள் கண்ணிலேயே பேசுக்கிறாங்க, லூரிங்னு சொல்லுவாங்க. அதுக்கு நீ கண்ணில் பேசுகிறது கூட அது இட்ஸ் அன்எத்திக்கல்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்ட் rules and regulations are there in the corporate because அங்கே womenக்கு comfort zone இருக்கணும். nobody double meaningல பேசக்கூடாது, சர்க்காஸ்டிக்காக அவங்க பர்சனாலிட்டி, அவங்க பாடி கேரக்டர் வைஸ், ஒர்க் வைஸ் எதுவுமே ஹராஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஐ ஹவ் கான் த்ரூ ஆல் தட். ஐ ஹவ் சீன் ஸோ மெனி பாலிசிஸ் இருக்குது. அதுக்கெல்லாம் நம்ம ஆன்லைன்லேயே போயிட்டு வி ஹாவ் டு ரீட் அண்ட் ஆன்சர் தோஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் கம்ப்ளீட் தட் கம்ப்ளைன்ஸ்ன்ட்டு வரும். அதெல்லாம் நம்ம பண்ணி தான் வந்திருக்கிறோம். ஸோ இட்ஸ் வெரி ஸ்ட்ரிக்ட். அங்கே இவங்க எதுவுமே தெரியாமல் மேடம் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கூட கொடுக்கல டு கம்ப்ளீட் மை சென்டென்ஸ். அங்கே அப்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. பிகாஸ் அங்கே நான் 15 years ஒர்க் பண்ணியிருக்கிறேன் இன் கார்ப்பரேட். எனக்கு தெரியும் ஹவு இட் ஒர்க்ஸ். நான் மேனேஜர்ஸ்க்கே கொஷின் கேட்டுட்டு இன்ஜஸ்டிஸ் அங்கே நடந்தால் கூட நான் பேசிட்டு வந்து. நீங்கள் ஐடியில் என்ன பொசிஷனில் இருந்தீங்க? ஸோ அது எப்படின்னா அங்கே நான் அட்மின், டிரான்ஸ்போர்ட் அட்மினில் ஒர்க் செஞ்சேன். வித்தின் த கம்பெனி ஆல்சோ ஐ ஒர்க்ட் ஆல் குட் கம்பெனிஸ், ஐபிஎம், ஃபிடலிட்டி, ஜேபி மார்கன், அப்புறமா ஸ்விஸ்ரி, விசா, இந்த மாதிரி கம்பெனிஸ் தான் நான் ஒர்க் பண்ணேன். ஸோ ஐ நோ ஹவு இட் ஒர்க்ஸ் கார்ப்பரேட் இண்டஸ்ட்ரி. இவங்க எனக்கு வாய்ப்பை கொடுக்கல. எனக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. ஆக்சுவலி எனக்கு சோறு போட்ட இண்டஸ்ட்ரி அது எனக்கு ஜாப். நான் சைலண்ட் ஆகிட்டேன். ஆனால் இப்போ காமெண்ட்ஸில் பார்த்தா எல்லா ஐடி பீப்புள் ஆர் கம்மிங் அண்ட் கிவிங் லெஃப்ட் அண்ட் ரைட் டு இந்த கமெண்ட் செக்ஷனில். ஸோ அப்போ தான் எனக்கு சப்போர்ட்டாக பண்ணியிருக்காங்க. அது அவங்க என்ன சொல்கிறாங்க, ஐடியில் இப்படி நடக்கிறதே இல்லை, இன்க்ளூடிங் மீ, உனக்கு கூட அவேர்னஸ் இல்லை, நீ ஏதோ பேசுகிற. அந்த மேடம் கிட்ட உக்காந்து அந்த மேடம் வாய்ப்பு கொடுக்கலையே எனக்கு பேசுகிறதுக்கு. ஐ குடன்ட் வின் ஓப்பன் மை மவுத். அப்படியே கட் பண்ணிட்டாங்க என்ன. நான் மேடம்னு சொல்கிறேன். அண்ட் உடனே கொஸ்டின் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இல்லை அவங்க இன்னொரு கேள்வி கேட்டாங்க. சினிமா ஃபீல்டில் மட்டும்தான் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை, ஐடிலேயே இருக்குது. அப்போது லேடிஸ் போகிற இடத்துலலாம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குன்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் உங்களை கேட்டாங்க. ஆமாம், ஸோ அதுதான் உங்களுக்கு லேடிஸ் போகிற எல்லா ஃபீல்டுலையுமே இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கா? இருக்கு இல்லை போகிற இடத்துலையுமே இது போல் இருக்கு. அது எப்படின்னா வாட் யூ நோ இட் ஹேப்பன்ஸ். அட்ஜஸ்ட்மெண்ட்டு அங்கே கூப்பிட மாட்டாங்க. அங்கே எப்படி கூப்பிடுவாங்கன்னா அது ஒரு பக்கெட்டிங்னு சொல்லுவாங்க. லைக் மேனேஜருக்கு எப்படி வேணும் அப்படி பேசுவாங்க. மேனேஜருக்கு எப்படி அந்த சொல்லுவாங்களே அட்ராக்ட் எப்படி பண்ணோம் அப்படி அட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பக்கெட்டிங். அவங்க ஆமானா ஆமாம் சார்ன்னு சொல்லுவாங்க, இல்லைம்மானா இல்லைன்னு சொல்லுவாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் வேறு தானே. அது அந்த ஃபார்ம் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் அங்கே நடக்கும். ஆனால் இந்த மாதிரி உள்ள யாருமே நம்மளை ஃபோர்ஸ் பண்ணுறவங்க இல்லை. உனக்கு க்ரோ ஆகணும்னா நீ வேலை செய், உன்னோட ஸ்மார்ட்னஸ் காமி, டூ ஆஸ் டுகெதர் ஒர்க், டெடிகேட் யுவர் செல்ஃப். அப்புறமா தான் உனக்கு உன்னோட பர்ஃபார்மன்ஸ் உன்னோட இதில் காமிக்கும் இல்லைங்களா. எவ்ரி இயர் இவாலுவேட் பண்ணுவாங்க, அதுலேயே காமிக்கும். ஸோ அங்கே எங்கேயோ அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் உள்ளுக்குள்ளே இருந்தால் until unless women is ready to go for that kind of compromise இருந்தால் மட்டும்தான் nobody is going to force you to go for adjustment. நீங்கள் உன்னோட சேலரி வந்துகிட்டே தான் இருக்கும். யூ கேன் ஒர்க், யூ ஹாவ் அ க்ளீன் லைஃப் ஸ்டைல் அண்ட் ஒர்க். நான் அப்படி தான் பண்ணிட்டு வந்தேன். ஹார்ட் ஒர்க் தான். ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன் த ஷார்ட்கட். நான் ஷார்ட்கட்டில் போனதே இல்லை. அது கூட மேடம் அலோவ் பண்ணல. நீ அங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராபப்ளி நீ அங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு தான் நீ வந்திருப்பேன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் இல்லை, ஐ ஹாவ் நெவர் பீன் தேர். அப்படி நான் போயிருந்தா இங்கே கூட நான் வந்திருப்பேன். அந்த மாதிரி தான் எனக்கு பழகிருக்கோம். கரெக்டாக நான் அங்கேயே போகாமல் வேலை செஞ்சேன் 15 years. இங்கே ஏன் நான் போவேன்? ஸோ அதுலேருந்தே ஐ கேன் ப்ரூவ் மை செல்ஃப். அங்கே நான் ஆர்கியூ பண்ணுறதுக்கு கூட மச் டைம் எனக்கு கொடுக்கல. அவங்க பேசுகிறதுக்கு வாய்ப்பே கொடுக்கல. வெறும் அவங்க தான் பேசுகிறாங்க. என்னம்மா அப்போது நீ என்ன சொல்கிற பார்த்தா ஊரில் இருக்கிற ஆம்பளைங்க எல்லாம் உன்னை அட்ஜஸ்ட்மெண்ட் கூப்பிட்ற மாதிரியே சொல்கிறியே அன்ட்டு சொல்கிறாங்க மேடம். நான் என்ன சொல்கிறேன், ஊரில் இருக்கிற எவனும் எனக்கு கேட்குறதுக்கு he must have guts to ask for adjustment. அந்த மாதிரி தான் ஒரு கொஷின். நீ என்ன அவ்வளோ அழகியா ஊரில் இருக்கிற ஆம்பளைங்க எல்லாம் வந்து உன்னை அட்ஜஸ்ட்மெண்ட் கூப்பிடுறாங்க, நீ சான்ஸ் கொடுத்தா கண்டிப்பாக கூப்பிடுவாங்க.
ஏன் நம்ம பஸ்ஸில் போகிறப்போ எவ்வளோ ஜென்ஸ் மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க. நான் விட மாட்டேனே, உடனே அடிச்சு போடுவேன் அவனை, இல்லைன்னா கத்தி அவன் மானத்தை வாங்கிடுவேன். அந்த மாதிரி தான் ஐ ஹவ் கம் ஃபேஸிங் ஃபைட்டிங் ஃபார் ஓன் மை செல்ஃப். நான் வந்து யார்கிட்ட இப்போ கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்க மாட்டேன். ஐ கேன் ஃபேஸ் மை செல்ஃப். அப்போ நீங்கள் யாரெல்லாம் உங்களை அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க இல்லையா? ஸோ நீங்களும் ஒரு லிஸ்ட்டு சொன்னீங்க, அவங்களாம் கூப்பிட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கு யாராவது இவங்க கால் பண்ணி யாராவது பேசுனாங்களா? ஏன்னா இவங்க ஏன் இந்த கேள்வி கேட்குறேன்னா, அட்ஜஸ்ட்மெண்ட் யாராவது பண்ணாங்களா, எந்த நடிகையும் சும்மா இருக்காதீங்க, வந்து என்கிட்ட சொல்லுங்கள், வந்து மீடியாவுக்கு முன்னாடி சொல்லுங்கள் அப்படின்னாங்களே, நீங்கள் அவங்களாண்டே போய் சொல்லியிருக்கீங்க. யார், எந்த மேடம்? ஷக்கிலா மேடமா? ஆமாம். ஏமா கமிட்டி வந்ததுக்கப்புறம் இங்கே பெரிய ரைஸ் அப் ஆச்சு கேரளாவில். அப்புறம் அவங்களும் சொன்னாங்களே, கேரளாவில் நடக்குதுன்னா கேரளாவில் விட தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது, தமிழ்நாட்டை விட ஆந்திராவில் அதிகமாக இருக்குது. ஸோ ஜூனியர் ஆர்டிஸ்ட்க்கு அங்கெல்லாம் அது போல் நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க தான் ப்ரெஸ் முன்னாடி அவங்க சொன்னாங்க. ஸோ நீங்கள் அவங்களாண்டே சொல்லும் போது ஒரு எத்தனை பிஆர் உள்ளது உங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா? பிஆர் உள்ளது ஒரு வினோத்ன்ற பர்சனில் நம்மளாண்டே ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க. ஸோ இது போல் பர்சனோட நம்பர் வாங்கியோ இல்லை பேசியோ அவங்க எதாவது பேசினாங்களா? அதெல்லாம் எதுவுமே இல்லையா? அப்புறம் எதுக்கு அவங்களாண்ட அந்த கதை சொல்லணும் நீங்கள்? இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, நான் இப்படி ஓப்பனாக எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்கிறப்போ வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு யாருமே பண்ணல. நான் ஏதோ கதை சொல்கிறேன்ட்டு தான் நினச்சின்னு இருக்கிறாங்க. நான் ஏன் சும்மா பேர் சொல்லுவேன்? கண்டிப்பாக எனக்கு நடந்ததுனால தான் நான் அவங்க பேர் சொல்கிறேன். ஐ ஹாவ் தட் கட்ஸ் டு டெல். ஐ எம் டெல்லிங். அதை கேட்டால் உங்கள்கிட்ட ஏதோ ஒரு கான்டாக்ட் நம்பர்னா கொடுங்க, நான் வேணா கேட்குறேன். அதான் கேட்டாங்க. ப்ரூஃப் இருக்கா? ப்ரூஃப் இருந்தா சொல்லு. ப்ரூஃப்னா செல்ஃபி எடுக்கிறதா? உனக்கு ஆடியோ ப்ரூஃப்ஸ் இருக்கா, இல்லை ஏதாவது வீடியோ ப்ரூஃப் இருக்கா, இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டாங்கன்ட்டு ப்ரூஃப் இருக்கான்னு தான் கேட்டாங்க. அப்போ நான் சைலண்டாக தான் இருந்தேன். இந்த மாதிரி கேட்டுக்கலாம். இது போல் டைமில் எப்படி நம்ம ப்ரூஃப் கேதர் பண்ண முடியும்? அந்த டைமில் எனக்கு இது ஒரு என்ன, தமிழ் இண்டஸ்ட்ரியில் ராதிகான்னு சொல்லிட்டு ஒரு நடிகை இருக்காங்க, அவங்களே சொன்னாங்க இது போல் நடக்கிற இடத்துல நாங்கள் ஃபோட்டோவோ மேடம் பண்ணிகிட்டே இருக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு கேள்வி கேட்டாங்க. நீங்கள் திருப்பி இதை கேட்டிருக்கலாம்ல? ராதிகா மேடம் இஸ் சச் அ ஸ்ட்ராங் லேடி, அவங்க பிரேவ் லேடி. அவங்க இல்லை, இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களே அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு எவிடன்ஸ் இருக்கான்னு கேட்குறாங்க. தப்பு. அது இவங்களுக்கு நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு எவிடன்ஸ் கேட்டாங்கன்னா இவங்க என்ன? இனிமே இப்போ என்ன ஆகும் தெரியுமா? எல்லாருமே ப்ரூஃபோட வருவாங்க. இப்படி நீங்க ப்ரூஃப் கேட்டா நான் கூட இனிமே நெக்ஸ்ட் ப்ரூஃபோட தான் நான் வருவேன். அட்லீஸ்ட் ஒரு ஆடியோ கிரியேட் பண்ணி அல்ல. ஐயோ, அப்படியெல்லாம் ஒருத்தரை மாட்டணும்ட்டு எனக்கு அவ்வளோ ஆசை இல்லை. நிஜமாவே ப்ரூஃபோட தான் நான் வந்து பேசுவேன். அப்புறமா ப்ரூஃப் கேட்டாங்களே, அப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது? அது இது யாருமே என்ன சொல்றது, இப்போ எனக்கு ஒரு கெட்டு நடக்குதுன்னா வில் ஐ ஹாவ் தட் தாட். இந்த மாதிரி ஒருத்தவங்க அப்ரோச் பண்றாங்கனாலே அவங்களுக்கு எந்த விட்னஸ் இல்லாத இடத்துல தானே அவங்க கேட்பாங்க. ஆமா, யாராவது ஃபோன் கூட நீங்க பாத்துருக்கீங்களா? வாட்ஸ்அப் கால்ல தான் வந்து பேசுவாங்க. வெரி பிரில்லியன்ட். வாட்ஸ்அப் கால் இல்லை வெப் கால்ல வந்து பேசுவாங்க. பிகாஸ் அவங்க கால் ரெக்கார்ட் ஆக முடியாதுன்ட்டு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் டாக்டிக்ஸ் வச்சுன்னு தான் அவங்க பேசுவாங்க. அப்புறமா ஏன்னா வேற ஏதோ ஒரு நம்பர்ல பேசுவாங்க. சைலா மேடம் புரியாம போச்சு. மேடம்க்கு எல்லாம் தெரியும். ஷீ இஸ் வெரி ஸ்மார்ட். ஸோ அவங்க ஜஸ்ட் என்ன டெஸ்ட், ஷி புட் மீ அண்டர் டெஸ்ட் அண்ட் அட் லாஸ்ட் தான் ஜட்ஜ். ஏதாவது உங்களோட போட்டு வாங்கணும்ன்றா இல்ல ட்ரையா ஏதோ யார் மேல கோவமா என் மேல காட்டினாங்க, இல்ல கர்நாடகா மேல இருக்கிற கோவம் என் மேல காட்டினாங்க நினைக்கிறேன். ஸோ வி கான்ட் ஹெல்ப். அண்டு பேர் ஷக்கீலான்னு சொல்கிறதுக்கே நம்மளுக்கு எல்லாம் கூச்சமாக இருக்கும் அந்த டைமில் 90s. பிகாஸ் அவங்க சொன்னீங்களா? இல்லை, நான் சொல்லலை. சொல்லிடலாமே. பிகாஸ் அவங்க பாருங்க, அவங்க லெவல் ஆஃப் ரோஸ்டிங் மீ வாஸ் ஹர் தாட். நான் அந்த மாதிரி அவங்கள ரோஸ்ட் பண்ணோம் இல்லை அவங்க மான மரியாதை எடுக்கணும்ன்ட்டு நான் வரல. பிகாஸ் அவங்க ஒரு இது மானமரியாதை எடுக்கிறதுல அந்த பேரை உச்சரிச்சாலே கொஞ்சம் கூச்சப்படுற காலம் இருந்துன்னு சொல்றீங்கல்ல. எங்க ஜென்ரேஷன்ல ஷக்கீலா மேம்னாலே ப்ளூ ஃபிலிம் ஆர்டிஸ்ட்ன்ட்டு அவங்க பாப்புலர். அப்போ வேற யாருமே ப்ளூ ஃபிலிம் பத்தி ப்ளூ ஃபிலிம்ன்ட்டு பேர் சொல்றதுக்கே நம்ம அவ்வளோ இப்போ எப்படி ஐ லவ் யூன்னு சொன்னா ஒரு டேபுவா வச்சுருந்தீங்க, அது பேட் வேர்டுன்ட்டு. அந்த மாதிரி தான் ப்ளூ ஃபிலிம் கூட ஒரு இருந்தது. ஸோ இவங்க பேர் சொன்னால காலேஜில் ஆகட்டும் ஸ்கூலில் ஆகட்டும் சிரிப்பாங்க, எல்லாரும் சிரிப்பாங்க. அப்போது ஒரு பையனுக்கு அவங்க பேர் சொன்னாலே ஒரு காமெடியாக இருக்கும், இல்லை ஒரு வேறு லெவலில் அந்த தாட்ஸ் வந்துடும். ஸோ அவங்க இருக்கிறதே அந்த மாதிரி ஒரு தாட்டுக்கு தான் ஷக்கீலாவான்ற மாதிரி காமெடி கூட எவ்வளோ ஃபிலிம்ஸில் வந்திருக்கு.
அதே தமிழ் படத்திலே நிறைய வந்திருக்கு. இப்போ சொல்றாங்க இல்லையா, அதே தமிழ் சினிமாலேயே அவங்கள வச்சு டபுள் மில்ல எவ்வளவு காமெடிஸ் பண்ணிருக்காங்க. பேரை நம்மளுக்கு வச்சே நிஜமா பண்ணிருக்காங்க. தெரியாது. அப்போ எல்லாம் பேரை என்ன வச்சே பண்ணிருக்காங்க. யூடியூப் இல்ல, கூகுள் இல்ல. அப்போ எல்லாம் தமிழ்ல தான் அவங்கள வச்சே நம்மளுக்கு காமெடி பண்ணி காட்டுவாங்க. ஸோ மேடம் கூட அப்படி தான் இருந்தாங்க. ஸோ நம்ம எவ்வளோ நேரம் அந்த மாதிரி பேசுறதுக்கு அவங்கள இட்ஸ் ஒரு நிமிஷத்தில் நான் இப்படி மேடம் என்ன மேடம் நீங்கள் பண்ணலையா ப்ளூ ஃபிலிம்ன்ட்டு ஒரு நிமிஷத்தில் நான் பேசி அவங்கள இது பண்ணிருக்கலாம். ப்ளூ ஃபிலிம் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பத்தி பேசுறீங்களே, நியாயமான்னு கேட்டிருப்பீங்களா? போல்டா இருந்துன்னு தான் நான் கேட்டிருக்கலாம். பட் ஐ டிடன்ட் வாண்ட் டு புட் ஹர் டவுன். ஏன் ப்ளூ ஃபிலிம் பண்ணவங்களாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பத்தி பேசக்கூடாதா? அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அவங்க யாரும் கூப்பிட மாட்டாங்களா? அவங்களுக்கு அந்த ஹேமா கமிட்டி பத்தி பேசுறதுக்கே இது இல்லை, லெவல் இல்லை. பிகாஸ் ஷி டிடன்ட் ஃபைட் ஃபார் எனிதிங். வேறு அவங்க எங்கே ஃபைட் பண்ணாங்க? ஷி ஆக்செப்டட் திங்ஸ் அண்ட் ஷி வெண்ட். அவங்க ஃபைட் பண்ணிருந்தா அவங்க எனக்கு கேட்கறதுக்கு. இப்போ ராதிகா மேடம் முன்னாடி பேசுறதுக்கு கண்டிப்பாக கட்ஸ் வேணும். பிகாஸ் அவங்க அப்படி பேசுகிறாங்க. ஃபேக்ட் பேசுகிறப்போவே எங்களுக்கே தெரியுது. கரெக்ட், மேடம் பேசுறது 100%. அவங்க 100 people வாய்ஸ் ரேஸ் பண்ணிட்டு. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, ராதிகா மேடம், குஷ்பு மேடம், மற்ற சீனியர் தமிழ் சினிமா சீனியர் மேடம் எல்லாமே நடிகை ஆக்ட்ரஸ் எல்லாமே பேசுறதுக்கு தகுதி இருக்குது. ஸோ பான் வீடியோ நடித்த சைலாக்கு என்ன குவாலிஃபை இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? Yeah, she gave up herself. She didn't fight for money. She came. அவங்க மணிக்காக வந்தாங்க. அப்புறமா ஃபேமாக மாறிட்டாங்க. அப்புறம் என்ன அவங்க பற்றி இப்போ ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த ஜென்ரேஷனுக்கு ஷக்கீலா மேம்னு சொன்னால் தெரியாது யாருக்குமே. அவங்க பின்னாடி இருக்கிற அந்த ஃபிலிம்ஸ் தான் காட்டு இவங்க தான் ஷக்கீலா மேம்ன்ட்டு என் பொண்ணுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அன்றைக்கி ஃபோட்டோ நான் என்னோடய ஸ்டேட்டஸில் போட்டால், என்னம்மா நீ இவங்கக்கிட்ட போய் இன்டர்வியூ கொடுத்துருக்குறேன்ட்டு சொன்னான். இவனுக்கு கொஞ்சம் கூட இது இல்லையா, யார்கிட்ட கொடுக்கணும், அதை வேறு ஸ்டேட்டஸில் போட்டுக்கிறேன், உனக்கு கொஞ்சமாவது இது இருக்கா, உன்னை யார் என்ன நினைப்பாங்க உன்னை அன்ட்டு தான் ஷி ஆஸ்க் மீ. நான் சொன்னேன், அவங்க ஒரு சீனியர் செலப் வந்து என்னை கேட்டுருக்குறாங்க கொஸ்டின்னு, நான் போய் பேசிட்டு வந்தேன், அவ்வளோதான். ஸோ இந்த ஜென்ரேஷனுக்கு எப்படி இருக்குது போர்ட்ரேட், ஹவு தே போர்ட்ரேட் பாருங்களேன். ஷீ ஹாஸ் நாட் சீன் எனி ஆஃப் ஹர் மூவி. ஆனால் ஷக்கீலான்னு சொன்ன உடனே ஷீ நோஸ். அவங்க ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் ஐயோ அவளுக்கிட்ட மாட்டிக்கிட்டாங்களா அவங்க அம்மா, போய் அவங்கக்கிட்ட போய் இன்டர்வியூ கொடுத்துருக்குறாங்களேன்ட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. அங்கே பார்த்தா நீங்கள் கேள்வி தான் அதிகமாக இருக்குது. என்னோட வார்த்தைக்கு அங்கே வெயிட்டேஜே இல்லை. அந்த மாதிரி நீங்கள் பேசுகிற விஷயங்களை நிறைய எடிட் பண்ணிட்டாங்களா? என்னென்ன விஷயங்கள் எடிட் பண்ணிட்டாங்க? நான் பேசுறதெல்லாம் புல்ஷிட் மாதிரியே இருந்துச்சு எனக்கு பார்க்குறப்போ. அவங்க கொஷின் தான் அவங்கள தான் ஃபோக்கஸ் பண்ணி இன்டர்வியூ எடுத்த மாதிரியே இருக்குது எனக்கு. பிகாஸ் இப்போ வந்து இன்டர்வியூவில் நீ வந்து உன்னை பற்றி வாட் யூ வாண்ட் டு ப்ரூவ் நான் சொல்கிறது மேடம்க்கு நான் சொல்கிறேன், வாட் யூ வாண்ட் டு ப்ரூவ் அபவுட் யுவர் செல்ஃப். நீ வந்து இப்போது யூ கான்ட் வைப் யுவர் பாஸ்ட். அதெல்லாம் ரெக்கார்டட் இப்போ கூட இருக்குது. டில் ஷி டை இட் வில் பி ரிப்பீட்டட். அது இருக்குது. ஹவ் யூ கேன் வைப் த பாஸ்ட் திங் தட் யூ ஹவ் டன். உங்கள் இன்டர்வியூக்கு ஒரு டைட்டில் ஒன்று வச்சாங்க இல்லையா, அதை பார்த்துட்டு அவங்களுக்கு யாராவது கால் பண்ணிங்கன்னா டைட்டில் இப்படி வச்சுருக்கீங்க? ஐயோ, எங்கள் கசினே சொன்னாங்க, எவ்வளோ அசிங்கமாக போட்டுருக்குறாங்க பாத்தியா ஆன்ட்டு. அது மேபி மீடியா தட் இஸ் ஹவு தே ஒர்க் வித் த டேக்லைன்லேருந்து தே அட்ராக்ட். அவங்களே சொன்னாங்க, மேடம் நான் இவ்வளோ உன்னை பேசி உன்னை அழ வைக்கணும் அப்படி இப்படி பண்ணணுன்ட்டு இருந்தேன். ஆனால் உன்னோட இன்னோசென்ஸு உன்னோட ஜென்யூன் டாக்கு பார்த்து கண்டிப்பாக ஐ ரெஸ்பெக்ட் யூ, சப்போர்ட் யூன்ட்டு கடைசியில் சொன்னாங்க. பட் அன்டில் தென் I was not able to talk. கடைசியில் சொல்கிறாங்க, ஐ ரியலி சப்போர்ட் யூன்ட்டு. லாஸ்ட்டாக அவங்க முன்னாடி என்ன சொல்கிறாங்க, இப்போ சினிமா இண்டஸ்ட்ரின்னு போனீங்கன்னா சான்ஸ் பண்ணால் அட்ஜஸ்ட் பண்ணுங்க, இல்லை அதுக்கான என்னென்ன விஷயங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு எதாவது சொன்னாங்களா? அவங்க என்ன சொல்ல வராங்க, சப்போர்ட் கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு பின்னாடி பேக் போனா இருக்கேன், எதுவுமே சொல்லலை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஜஸ்ட் பிகாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்குன்ட்டு நீ வந்து இங்கே பேசுறியா, ஏன் உன் கம்பெனியில் நீ ஒர்க் பண்ண, ஏன் அங்கே இல்லையா அட்ஜஸ்ட்மெண்ட்டு, நீ பார்க்காத அட்ஜஸ்ட்மெண்ட்டு இங்கே வந்து நீ பார்க்குறியா, இங்கே வந்து ப்ளேம் பண்ணுறியா, உனக்கு எவ்வளோ தைரியம் இங்கே வந்து சினி இண்டஸ்ட்ரி பற்றி ப்ளேம் பண்ணுற, அந்த மாதிரி தான் ஷி வாஸ் டாக்கிங்.
வாட் ஹவு கேன் யூ ப்ரூவ் யுவர் செல்ஃப் தட் யூ டிண்ட் கோ, நீ அட்ஜஸ்ட்மெண்ட்டே பண்ணலாங்கன்ட்டு எப்படி நீ ப்ரூவ் பண்ணுற? இங்கே கூட நீ வந்துட்டு அதுக்கு ஒரு எவிடன்ஸ் வேணுமா? எப்படி யாராவது கேட்கலாமே? எப்படி மேடம் நான் இது எவிடன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது சொல்லுங்கன்னு கேட்டுக்கலாமே? பேசுறதுக்கே வாய்ப்பு கொடுக்கல. ஷீ நோஸ். அவங்களுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் கேட்டுருக்கலாம்ல, பர்சனலாக ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் கேட்டிருக்கலாம். எப்படி தெரியுமா, பேக்கப் அவ்வளோதான் மேடம். அவங்க உடனே போயிட்டாங்க, எதுவுமே பேசிக்கல. நிறையா நாமளே போய் அப்புறமா செல்ஃபி ஃபோட்டோஸ் எடுத்துக்கணும், சும்மா அப்படியே ஒரு மெமரியாக நான் எடுத்துக்கினேன். பட் அவங்க ரொம்ப மிங்கிள் ஆகல. ஐ டோன்ட் ஃபீல் எனி பாசிட்டிவிட்டி. வைப்ரேஷன் வாஸ் வெரி நெகட்டிவ் எனர்ஜி. சும்மா ஒரு மாதிரி மேலேருந்து கீழே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருந்தாங்க. பர்சனலாக ரொம்ப கொஷின்ஸ் எங்கள் ஹஸ்பண்ட் பற்றி, ஃபேமிலி பற்றி எல்லாம் கேட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியும் எனக்கு ஃபேமிலி இருக்குது, ஹஸ்பண்டு டாட்டர் எல்லாம் இருக்கிறாங்கன்ட்டு. என் இஷ்டத்துக்கு கொஷின் கேட்டாங்க, என்னை டார்கெட் பண்ண மாதிரியே கொஷின் கேட்டாங்க. அப்போது இந்த இன்டர்வியூ பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, என்ன அவங்களே ஒரு அந்த தகுதி இல்லாத பர்சனை ஹேமா கமிட்டி பற்றி என்ன பேசுவாங்க? ஷீ cannot fight until unless இந்த மாதிரி இன்டர்வியூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு they will not have a good feeling in the society. நான் எப்படியோ அந்த இன்டர்வியூ வை ஐ கேம்ன்ட்டு தோணுச்சு எனக்கு. ஐயோ, காசு கூட கொடுக்கல அவங்க. ஆக்சுவலி மீடியா அவங்க ஒரு வார்த்தை நான் கேட்டால் நல்லா இருக்காது, அவங்களே கொடுப்பாங்க அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கணுன்ட்டு தான் நான் நினச்சேன். they took 2 interviews, they didn't pay me at last. அப்போ என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது ஃபிலமுக்கு இவங்களுக்கு, மீடியாவுக்கு ஃபிலமுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? ஜஸ்ட் லைக் தட் அவங்க கூட அவங்க ரேட்டிங்க்கு அவங்க யூஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. they are using our time and energy. டீ காஃபி ஏதாவது கொடுத்தாங்களா? காஃபி மட்டும் கொடுத்தாங்க, காஃபி வாட்டர் அவ்வளோதான். ஷகிலா கிட்டே ஒரு இன்டர்வியூ கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் வேற ஒரு சேனல்லையும் இன்டர்வியூ கொடுத்தீங்க. வந்த பிறகு கேட்குறாங்க, ஆமாம் பிங்க் கலாட்டா பிங்க்ன்ட்டு அதுக்கும் கொடுத்துட்டீங்க. அவங்களே வந்த பிறகு சொல்கிறாங்க, மேடம் இன்னொரு ஸ்மால் 15 minutes இன்டர்வியூ இருக்கும், நீங்கள் கொடுத்துடுங்கன்ட்டு. சரி ஓகே, நாம் கூட ஷகிலா மேடம்ன்ட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் தான் போனோம். ஆனால் அட் லாஸ்ட் ஃபெல்ட் வெரி பேட், டிஸ்கஸ்டிங்காக இருந்தது. ஆஃப்டர் த இன்டர்வியூ ஐ ஃபெல்ட் வெரி பேட். அவங்க அந்த மாதிரி ரூடு பிஹேவ் பண்ணுவாங்கன்ட்டு நான் நினைக்கவே இல்லை. இவ்வளோ நேரம் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணதுக்கு மிக்க நன்றி. கண்டிப்பாக எனக்கு மறுபடியும் நான் பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.